ஹாய் வியூவர்ஸ். இது விதிகள் இல்லாமல் வர்த்தகம் செய்யும் ட்ரேடர்களுக்கு நடக்கும் கதைதான். சார்ட் ஒருபோதும் குழப்பம் தராது. குழம்புவது ட்ரேடரின் மனம்தான். வாங்க, இந்த கதையின் மூலம் சந்தை உண்மையில் என்ன சொல்கிறது என்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சார், இண்டிகேட்டர் பயன்படுத்தலாமா? ஆர்எஸ்ஐ, மேசிடி எல்லாம் பார்த்தா மனசு இன்னும் குழப்பமா போகுது. இண்டிகேட்டர்கள் உதவிக்காரர்கள் தான், முடிவெடுக்கிறவர்கள் அல்ல. ஆர்எஸ்ஐ என்ன சொல்கிறது? சந்தை அதிகமா இழுக்கப்பட்டுள்ளதா என்பதையே காட்டும். ஆர்எஸ்ஐ என்ன சொல்லாது? இங்கே வாங்கு, இங்கே விற்றுவிடு. எளிய விதி. முதலில் விலை, அடுத்தது இண்டிகேட்டர். ட்ரெண்ட் மாறுதுன்னு எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப முக்கியமான புரிதல். ட்ரெண்ட் மாறுதுன்னா ஒரே ஒரு ரிவர்சல் கேண்டில் அல்ல. ட்ரெண்ட் மாறுதுன்னா கட்டமைப்பு உடைதல் பிளஸ் தொடர்ச்சி தோல்வி. உயர்ந்த லோ உடைந்தால் பொண்டி எச்சரிக்கை, குறைந்த ஹை உருவாகாமல் போனால் உறுதி. அதிகமாக வர்த்தகம் பண்ற பழக்கத்தை எப்படி தவிர்க்கலாம்? விதிகள் தெளிவாக இருந்தால் அதிக வர்த்தகம் தானாகவே குறையும். சரியான அமைப்பு இல்லை என்றால் வர்த்தகம் இல்லை. உறுதி இல்லை என்றால் வர்த்தகம் இல்லை. உணர்ச்சி வந்தால் அன்றைய வர்த்தகம் நிறுத்து. குழப்பத்தோடு வர்த்தகம் வேண்டாம். விதிகளோடு வர்த்தகம் செய்யுங்கள். சந்தையை எளிதாகவும் நடைமுறையாகவும் புரிந்து கொள்ளுங்கள். என்ரிச் மணி, மதுரை கிளையுடன். கமெண்ட்ல இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க.